அதனால தானே மிஞ்சி மிஞ்சி போனால் அதிகபட்ச அளவு வந்து நம்ம சாகிறதுக்கு தான் பயப்படுறோம். ஏதாவது ஒன்றா பயம் வந்து எதுக்கு சாகிறதுக்கு தான். அதுதான் எடுத்தடுப்புலேயே அவர் சொல்லியிருக்காரு, அச்சத்தின் வேட்கதனை அழித்து விட்டால் சாவும் அங்கே எழுந்து விடும். திருவாசக பகுதியில் வந்து அச்சப்பத்துன்னு ஒரு தலைப்பு இருக்குங்க. அதில் வந்து அவர் எதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படக்கூடாதுன்னு விவரமாக சொல்லியிருக்காரு. அதை பற்றியும் அந்த பதிவில் நான் போடுறேன். ரெண்டாவது மாணிக்கவாசகரோட நண்பர்களுக்கு வணக்கங்க. அதாவது ஒரு நண்பர் வந்து இருட்டுக்குள்ளேயே நீங்கள் இருக்கீங்களே பயமா இல்லையா, பேய் வராதா அப்படின்னு கேட்டிருந்தாப்புல. அவருக்காக ஒரு சின்ன வீடியோ தான் இது. காற்றடிக்கலே ஓடி விழுவார், திறந்து பாருங்கள், நல்லாயிருக்கு. ஆட்டையும் அடைச்சாச்சு. மணி இப்போ கரெக்டாக ஒரு 8 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி அப்பாட்ட போய் கேட்போம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 வயசுலேருந்து ஆடு மேய்க்கிறதுன்னு சொல்லியிருக்காப்புல. இவருக்கு இப்போ வந்து வயசும் 60 ஆக போகுது. அவர்கிட்ட கேட்போம் பயத்தை பற்றி. ஏன்னா இத்தனை காலம் ஆட்டில் கிடந்திருக்காங்க, இருட்டுக்குள்ளே தான் மட்டும் கிடந்திருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்போம் அவங்களோட புரிதல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்பா ஆட்டை அடைச்சாச்சு. சரி, இது காலத்தோட ஆட்டில் இருக்கில்ல, அது பயமாக இருக்காதா நைட்டு தூங்கையில்? ஒரு நண்பர் வந்து பயமாக இருக்காதா அப்படின்னு கேட்டிருக்காப்புல. என்ன பயம் ஆட்டில் இருக்குல்ல. இருந்தாலும் இந்த பேய் எதுவும் வராதப்பா இங்கே? ஆட்டுக்கிட்டு வராது. சரி, பயம் வந்து எதனால் வருது? உங்களோட கருத்து சொல்லுங்கள். பயம் என்ன இந்த பேய்க்கு தான் பயம், வேறு என்ன? அதான் பயங்கிற உணர்வு எதனால் வருது? உணர்வு என்ன, அந்த பணம் தூக்கிட்டு போனாங்கன்னா அந்த ஏவும் வரும். இப்போ பணம் தூக்கிட்டு போனால் அந்த ஏவத்தோடு படுத்தோம்னா பயமாக இருக்கும். இல்லைன்னா என்ன, எல்லாம் நம்மளும் பேய் தானே. ஆமாம், நம்மளும் செத்தாலும் நம்மளும் பேய் தான். அதெல்லாம் நினச்சிக்கிட்டு தான் என்னத்தை, அதனால ஆட்டுக்கிட்ட பயம்லாம் படுத்துறது. என்னோட கருத்து என்ன தெரியுமா பயத்தை பற்றி? ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் பயம். தெரியாமல் இருக்கிறது நல்லது. ஏன்பா இப்போ இந்த சூழல் இருக்குது. இப்போ நம்ம ஊர் விட்டு ஊர் வந்து இப்போ இங்கே ஆடு போட்டிருக்கோம். இங்கே வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடத்த பற்றி நமக்கு வந்து எதுவுமே தெரியாது, முன் அறிவு வந்து இருக்காது நமக்கு. ஏன்பா இந்த ஊரை பற்றி நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம சுடுகாட்டுக்கிட்ட கூட நம்ம படுத்துருக்கோம் இது வரைக்கும். இந்த அன்னைக்குன்னா கெடை அடைஞ்சது சுடுகாட்டு பக்கத்தில் தான். அப்படி இருக்கையில் அதை பற்றி நமக்கு இன்னார் செத்தா இன்னார் தூக்குப்படுச்சு. இப்போ வந்து ஒரு நம்ம ஊரே இருக்கட்டுமே, நம்ம ஊரில் அரிசி இருக்குது. நம்ம ஊரில் பயம் இருக்குங்க. ஏன் அந்த பயம் நம்ம ஊரில் வருதுன்னா அதை பற்றி அறிவு நமக்கு இருக்குங்க. இன்னார் அங்கே இறந்துருக்கா, இந்த இடத்துல நமக்கு கொல்லி பண்ணோடப்பாக அந்த மாதிரி பயம் இருக்குது நமக்கு. அது இல்லை இந்த ஏரியாவில், அது தெரியாதுல்ல. இந்த ஏரியா வந்து நமக்கு அறிவு இல்லை. இந்த ஏரியாவை பற்றி அந்த ஒரு தகவல் நமக்கு இல்லை. அது இருக்கிற வரைக்கும் பயம் இருக்குங்க. அது இல்லாத வரைக்கும் பயம் இருக்காது. அதுதான் ஒன்று. இப்போ டூரே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். டூர் போகிற இடத்துல நைட்டு அங்கே இங்கேயும் தங்குற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஊருக்காரங்களுக்கு தான் தெரியும். அந்த ஊருக்காரங்களுக்கு தான் அந்த ஊரை நாத்தம் தெரியும், இந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. பெரும்பாலும் பேய்ங்கிறதே ஒன்றும் கிடையாது உலகத்தில். இப்போ இந்த இடம் இருக்குன்னா அந்த இடத்துல இப்போ ஒருத்தர் இந்த இடத்துல இறந்துருக்காரு அப்படின்னு நமக்கு தகவல் தெரிஞ்சுன்னு வச்சுக்கலேன், நிம்மதியாக தூங்க முடியுமா இங்கே? நிம்மதியாக தூங்க முடியாது, நம்மளுக்கு தெரியாதுல்ல இந்த ஊரை பற்றி. தெரியாத வரைக்கும் நல்லது நமக்கு. அதனால தான் இதுதான் பயத்துக்கு காரணம். எந்த ஒரு செய்தியும் நமக்கு தெரியாமல் இருக்கிறது நல்லது. ஏன்பா தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், நிம்மதியும் இருக்காது, தூக்கமும் போயிடும். அதுதான் அந்த காலத்துலேயே ஏன்பா பாரதியார்னு ஒருத்தவர், அவர் பாடியிருக்காரு ஒரு பாட்டு வரி, அதாவது பயத்தை பற்றி, எதுக்கு பயப்படணும் அப்படின்னு. அது என்ன பாட்டுனா, அச்சத்தின் வேட்கதனை அறுத்து விட்டால் சாவும் அங்கே அழிந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அச்சத்தின் வேட்கை தன்னை அதாவது அழித்து விட்டால், பயத்தை நீ அழிச்சிட்டின்னு வச்சுக்கேன், நீ வந்து சாகிறது கூட பயப்பட மாட்ட, சாவும் இங்கே அழிஞ்சிருமா அப்படிஞ்சிறாரு. ஆமாம், அப்படி இருக்கையில் சாகிற பயம் தானே கடைசி பயம். இப்போ எதுக்கு நம்ம பயப்படுறோம்? இப்போ அந்த காட்டில் கிடக்குறோம், பேய் வந்துச்சுன்னா நம்மளை வந்து கொன்றும். ஏன்பா, இருக்காது. பேய் வந்து நம்மளை வந்து கொன்றும். அதனால தானே மிஞ்சி போனால் அதிகபட்ச அளவு வந்து நம்ம சாகிறதுக்கு தான் பயப்படுறோம். ஏதாவது ஒன்றா பயம் வந்து எதுக்கு? சாகிறதுக்கு தான். அதுதான் எடுத்தடுப்புலேயே அவர் சொல்லியிருக்காரு, அச்சத்தின் வேட்கதனை அழித்து விட்டால் சாவும் அங்கே எழுந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நண்பர்களே, இந்த பதிவில் பயம் எதனால் தோன்றுறது, அதற்கான காரணங்களை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இனி வர்ற பதிவுகளில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பயத்தை போக்குறதுக்கான வழி என்ன, அதை பற்றி நீங்கள் விருப்பப்படுற கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக நம்ம இன்னொரு பதிவு போடுறேன், பயத்தை போக்குறது எப்படி அதை பற்றி. அதாவது இன்னொன்று என்னென்னா, முக்கியமானது மாணிக்கவாசகரோட திருவாசக பகுதியில் வந்து அச்சப்பத்துன்னு ஒரு தலைப்பு இருக்குங்க. அதில் வந்து அவர் எதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படக்கூடாதுன்னு விவரமாக சொல்லியிருக்காரு. அதை பற்றியும் அந்த பதிவில் நான் போடுறேன். ரெண்டாவது, மாணிக்கவாசகரோட அந்த ஒரு சின்ன வரியை வந்து சொல்லி இதோட அந்த பதிவை வந்து முடிச்சுக்கிறேன். அச்சத்தால் இனி ஆட்படுகின்றேன் ஆரூர் எம் பிச்சை தேவா என்றான் செய்கேன் பேசாயோ. இதுக்கான பொருள் என்னென்னா அடுத்த பதிவில் போடுறேன். நன்றி.